டிரைவர் சொல்லுவாரு, லேட் நைட் ஆயிடுச்சு, இனி கேப் எதுவும் கிடைக்காது, வேணும்னா பக்கத்துல இருக்க ரெசார்ட்ல ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாரு. என்னப்பா உடனே வண்டி ரெடி பண்றது கஷ்டம் சார். கஷ்டமா? இந்த ஏரியால கேப்பும் கிடைக்காது, நம்ம அவசரத்துக்கு மெக்கானிக்கும் வரமாட்டாங்க. மணி வேற இப்ப 12 ஆயிடுச்சு. இதோ இங்க பக்கத்துல ரெசார்ட் இருக்கு சார். ஜனாமா இந்த பக்கம் வந்தா இங்கதான் தங்குவாங்க. நீங்க வேணா நைட் இங்க ஸ்டே பண்ணுங்க. காலையில நான் காரை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். நாம போயிடலாம். தமிழ் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாரு. உங்களை ஒன்னும் நடு ரோட்ல நிப்பாட்லையே, அதான் பக்கத்துல ரெசார்ட் இருக்குன்னு சொல்றாருல. போய் ஏசியை போட்டு நிம்மதியா தூங்குங்க. அப்படியே ரொம்ப அழுத்துக்கிறீங்க. வீட்டுக்கு போய் அதை தானே பண்ண போறீங்க. எங்க தூங்குனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் என் தலையெழுத்து. வா தலையில சொல்றேன்ல. மாட்டின என்ன? என்னதான் சொல்லி தொலைங்களேன். இல்ல இந்த மாதிரி ரிசார்ட்ல எல்லாம் நாம என்ன கள்ளக்காதலா பண்றோம்? புருஷன் பொண்டாட்டி தானே. நாம இங்க ஒன்னா இருக்கிறதுல என்ன தப்பு? இந்த பாரு தமிழ், நீ உடனே ஆரம்பிக்காத. ஆமா, இவரு ரெசார்ட்டுக்கே போனது இல்ல பாருங்க. ஏதோ இப்பதான் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி பேசுறீங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தங்கி இருப்பீங்கல்ல. சும்மா உங்களை பத்தி தெரியாது பாருங்க. நீங்களாம் லண்டன் கல்ச்சர்லயே வளர்ந்த ஆளானவங்க. அதான் கூடவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பீங்களே, அவ கூட சுத்தின ஆள் தானே நீங்க. அப்படியே நல்லவர் மாதிரி நடிக்கிறீங்க. ஏய் தமிழ், இந்த பாரு அமைதியாரு. நான் இந்த மாதிரி ரிசார்ட்டுக்கு எல்லாம் போயிருக்கேன். ஆனா பொண்ணுங்க கூட தான் தங்கி எனக்கு பழக்கம் இல்ல. புரியல, ஏதோ சொன்னீங்களே, என்னது? பொண்ணுங்க கூட எல்லாம் தங்கி எனக்கு பழக்கம் இல்லன்னு சொன்னேன். அப்படியா? நிஜமாதான் சொல்றீங்களா? அப்போ சம்யுக்தா? அவ கூட ஊர் சுத்துவேன், பேசுவேன், அவ்வளவுதான். அதை தாண்டி இந்த மாதிரி தனியாலாம் நான் ஸ்டே பண்ணதே இல்ல. அதாவது நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரியான ரெசார்ட் ரூம்ல இது வரைக்கும் எந்த பொண்ணுங்களையும் அலோவ் பண்ணதில்ல, அப்படிதானே? நீங்க சேர்ந்து ரெசார்ட்ல தங்குற முதல் பொண்ணு நான் தான். அதுவும் உங்க கூட ஒரே பெட்ல நீங்க பெர்மிஷன் கொடுத்த ஒரே ஆளு நான் தான். ஆமா. அப்போ உத்தம புத்திரனா நீங்க? என்னடா இது ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. எனக்கு என்ன தெரியும்? கன்ஃபார்மா நடந்துக்கும் ஜனாமா. என் மாப்பிளை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் அவனுக்கு அமையல இது வரைக்கும். அதான் இங்க பிரச்சனையே. சீக்கிரமே ஜனாமா இந்த வீட்டுல அப்படி சத்தம் கேட்க போகுது. கேடி, அதுக்கு தானே ஜனாமா ஆசைப்படுறீங்க? நல்லது நடந்தா சரி. நடக்கும் 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 நடக்கும். இத வந்துட்டாலே ஜனாமா, நைட்டு கார் பிரேக் டவுன் ஆகி. தெரியுமே, பாண்டிச்சேரி ரெசார்ட்ல தங்குனீங்க. ஜனாமா, நாங்க அங்க தங்குனது உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் என்னோட பிளான் தானே. எது? நீங்க அங்க தங்குனீங்கன்னு ரெசார்ட் ஓனர் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. நமக்கு தெரிஞ்ச ரெசார்ட் தானே அது. ஜனாமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். வரேன் ஜனாமா. சிபி, ஜானு நல்லா இருக்கேல்ல? ஏன் ஜானு? நல்லாதான் இருக்கேன். ஜானு,
உடவெல்லாம் கார்ல இருக்கு. செக்யூரிட்டி கிட்ட சொல்லி எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். நீ ஒரு தடவை செக் பண்ணிடு. ஜானு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ம். என்ன ஊரகிற ஏதாவது பேண்ட்ல பூச்சா என்ன? டேய், அது இல்லடா. ஆ, அப்புறம் என்ன அப்புறம்? இந்த நக்கல் இல்லடா, நல்லபடியா எல்லாம் முடிஞ்சா? ஆ, நல்லபடியா முடிஞ்சது. ம், புடவையெல்லாம் வாங்கியாச்சு. என்ன ஒண்ணு, வர்ற வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அது ஒண்ணுதான் பிரச்சனை. புடவை வாங்கியாச்சு, கார் பிரேக் வச்சா. நம்ம டேய், அது இல்லடா. ஆ, நேத்து நைட்டு ஆ. ரெசார்ட்ல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? என்னடா சொல்ற? ஐயோ, என்னடா நீ? நான் உன் ஃப்ரெண்டு தானே? ஆமா. லண்டன்ல என்னென்ன பண்ணாலும் அப்படியே சொல்லுவீங்களா எனக்கு? இப்ப மட்டும் ஏன் சொல்ல மாட்டேற? எனக்கு அழுகையே வருது, என் நண்பன் பாருங்க. ஏய், ஏன்டா இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ற? உனக்கு என்ன பிரச்சனை? அது இல்ல மச்சான், நீயும் தமிழும் நைட் ஒன்னா தங்கிருக்கீங்க. ஏதாவது விசேஷம் இல்லையா? இருக்குன்னா ஆமான்னு தலையாட்டு, இல்லனாலும் ஆமான்னு தலையாட்டு. அதானே எங்களுக்கு வேணும். சிரிச்சுடா மாப்பிள்ள சிரிச்சுட்டா. அப்ப நடந்திருக்கு. சிரிச்சுட்டா நடந்திருக்கு. நடந்துச்சு. டேய், நாங்க ரெண்டு பேரும் தனியா தங்கினா இதான் உனக்கு தோணுமா? எப்ப பாரு இதே யோசனையாவே இருக்கா? என்னடா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு பொண்டாட்டியும் புருஷனும் தனியா தங்கி இருந்தா இதான உலக வழக்கம். ஆனா எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல. போதுமா? போய் வேலையை பாரு போ.